திருவாரூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டிருந்த போது திடீரென மின்வெட்டு ஏற்பட்டது. இதனால் அதிகாரிகள் செல்போன் டார்ச் வெளிச்சத்தில் சோதனையை தொடர்ந்தனர். வழக்கமாக இந்த பகுதியில் மின்தடை ஏற்படாத நிலையில் அதிகாரிகள் சோதனையின் போது திடீரென 15 நிமிடங்களுக்கு மின்தடை ஏற்பட்டது. தேனி மாவட்டம் கம்பமெட்டு மலைச்சாலை பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்து 40 நாட்களுக்கு பிறகு திறக்கப்பட்டது. அந்த சாலையில் கம்பம் தாவேக எம்எல்ஏ ஜெகநாத் மிஸ்ரா கொடியசைத்து போக்குவரத்தை தொடங்கி வைத்தார். அரசு பேருந்துகள், ஜீப்புகள் இயங்க அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் கனரக வாகனங்களுக்கு மட்டும் அடுத்த 20 நாட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு சத்தியமங்கலம் அருகே பிளைவுட் ஆலையில் பாய்லர் வெடித்து ஏற்பட்ட விபத்தில் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளி உடல் கருகிய நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். காயமடைந்த மற்றொரு தொழிலாளி பெருந்துறை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுப்படுத்திய நிலையில் புன்சை புளியம்பட்டி காவல்துறையினர் விபத்து குறித்து விசாரித்து வருகின்றனர். புதுக்கோட்டையில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. மாலை மற்றும் இரவு வேளையில் புதுக்கோட்டை நகர் பகுதியில் பரவலாக மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கிருஷ்ணகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கடும் வெயில் நிலவி வந்த நிலையில் திடீரென மிதமான மழை பெய்தது. நகரின் பல்வேறு இடங்களிலும் கிராமப்புறங்களிலும் சுமார் 30 நிமிடங்கள் பரவலாக பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த காலநிலை நிலவியது. சென்னை அம்பத்தூரில் பெய்த கனமழையால் பழமை வாய்ந்த ஆலமரம் ஒன்று வேரோடு சாய்ந்து விழுந்தது. சாலையோரம் உள்ள தற்காலிக உணவகத்தின் மீது மரம் விழுந்ததில் உணவக உரிமையாளர் வெளியே வர முடியாமல் சிக்கிக் கொண்டார். பிறகு தகவல் அறிந்து விரைந்து வந்த மாநகராட்சி பணியாளர்கள் கிரேன் உதவியுடன் அவரை பத்திரமாக மீட்டனர். நல்வாய்ப்பாக சிறிய சிராய்ப்புகளுடன் உரிமையாளர் மீட்கப்பட்டார். தொடர்ந்து மரத்தடியில் சிக்கிக் கொண்ட இருசக்கர வாகனங்கள் மீட்கப்பட்டன. பின்னர் மரத்தை முழுவதுமாக வெட்டி மாநகராட்சி பணியாளர்கள் அப்புறப்படுத்தினர். சென்னை மாநகராட்சியின் 6 மண்டல அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை குறித்து அதிகாரப்பூர்வ அறிக்கை கிடைத்ததும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 6 மண்டலங்களில் கணக்கில் வராத 4,19,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் மீது துறை ரீதியான கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னை பூங்கா ரயில் நிலையத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்த சில மணி நேரங்களிலேயே மேல்கூரையின் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் நீர் கசிந்ததால் பயணிகள் அதிர்ச்சியடைந்தனர். ஒருநாள் மழைக்கே தாக்குப்பிடிக்காத மேற்கூரைகளால் சில மின்விசிறிகளும் பழுதாகின. சுமார் 15 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்ட ரயில் நிலையத்தின் தரம் குறித்து பொதுமக்கள் மத்தியில் கேள்வி எழுந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் கோவையிலிருந்து தேனி சென்ற அரசு பேருந்து பழுதாகி நின்ற நிலையில் மாற்று பேருந்து இன்றி 3 மணி நேரத்திற்கு மேலாக பயணிகள் தவித்தனர். அவ்வழியாக சென்ற பிற பேருந்துகளும் தங்களை ஏற்றாததால் ஆத்திரமடைந்த பயணிகள் கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி பயணிகளை மாற்று பேருந்தில் அனுப்பி வைத்தனர். திருவள்ளூர் அருகே 5 கிலோ தங்க நகைக்கு குறைந்த விலைக்கு தருவதாக கூறி அடகு கடை உரிமையாளரிடமிருந்து 1,91,00,000 ரூபாய் பணத்தை அடையாளம் தெரியாத கும்பல் கொள்ளையடித்துச் சென்றதாக புகார் எழுந்துள்ளது. பாதிக்கப்பட்ட அடகு கடை உரிமையாளர் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் இது தொடர்பாக புகார் கொடுத்துள்ளார். 2 தனிப்படைகளை அமைத்த காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் அடையாளம் தெரியாத நபர்களை தேடி வருகின்றனர். சென்னையில் தெருநாய்களால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதை தடுக்கும் வகையில் இனி கண்ட இடங்களில் எல்லாம் நாய்க்கு உணவளிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது. நாய்களுக்கு குறிப்பிட்ட இடங்களில் உணவளிக்கும் திட்டத்தின் முதற்கட்டமாக 39 தெருக்களின் பட்டியலை சென்னை மாநகராட்சி இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது.
உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின்படி பொதுமக்களின் ஒப்புதலோடு இந்த இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. வரும் நாட்களில் கூடுதல் இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு பட்டியல் விரிவுபடுத்தப்படும் என மாநகராட்சி தெரிவித்துள்ளது. சிவகங்கையில் திருநாய்களின் பெருக்கம் மற்றும் நாய்க்கடி சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவது குறித்து காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் தனது எக்ஸ் தளத்தில் கவலை தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டில் இதுவரை சிவகங்கை மாவட்டத்தில் மட்டும் 14,903 நாய்க்கடி சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும் மாதந்தோறும் சராசரியாக 2,000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அரசு இதற்கென தனித்துவமான திட்டங்களை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணை கோட்டை வேம்புலி அம்மன் கோயிலில் 53வது ஆண்டு கூழ்வார்க்கும் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக வண்ண மலர்கள் மற்றும் மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பல்லக்கு வீதி உலா நடைபெற்றது. இதில் காந்தாரா வேடமிட்டு ஆக்ரோஷமாக நடனமாடி கலைஞர்கள் மெய்சிலிர்க்க வைத்தனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வழிபட்டனர். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள MC ராஜா கல்லூரி மாணவர்கள் விடுதி மற்றும் அதன் அருகில் உள்ள சமூக நீதி விடுதி ஆகியவற்றில் முதல்வர் விஜய் திடீர் ஆய்வு செய்தார். மாணவர்களிடம் கலந்துரையாடி அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். சுமார் 20 நிமிடம் வரை நடைபெற்ற ஆய்வில் விடுதியில் தரமற்ற உணவு வழங்கப்படுவதாகவும் விடுதி காப்பாளர்கள் ஊழியர்கள் மாணவர்களை இழிவாக பேசுவதாகவும் மாணவர்கள் முதல்வரிடம் முறையிட்டனர். இந்த ஆய்வின் போது அமைச்சர்கள் வன்னியரசு, சம்பத்குமார் உடனிருந்தனர். கேள்வி கேட்கும் போது மட்டும்தான் அந்த உணவு தரமான உணவா வருது. அதற்கப்புறம் அந்த உணவு தரமற்றமாக தான் வருது. ஊழியர்கள் மாணவர்களை படிக்கிற மாணவர்கள் எல்லாமே ஏழை மாணவர்கள், எளிய மாணவர்கள் தான். அதாவது காலையில் காலேஜ் போகிறதும் பார்ட் டைமாக ஜாப் போயிட்டு வரதும், சில பேர் TNPSC கிளாஸ், UPSC கிளாஸ் அந்த மாதிரி தான் படிச்சுட்டு வராங்க. அந்த மாதிரி UPSC கிளாஸ் போயிட்டு வரும்போது நைட்டு 9:30 மணி 10:30 மணி வரையுமே காலேஜ் ஹாஸ்டல் டைம் வரத்துக்கு முடியாது. இன்ஸ்டியூட் மூடி இங்கே வரத்துக்கு டைம் ஆகிடுது. அப்போ கதவு மூடிடுறாங்க. கதவு மூடி மாணவர்கள் வெளியே கொசுக்கடியில் படுக்கிறாங்க. சில வாட்டி படுக்க இடம் இல்லாம பார்க்ல உட்கார்ந்துருக்காங்க. தங்களின் கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றி தரப்படும் என முதல்வர் விஜய் உறுதியளித்ததாக சென்னை சைதாப்பேட்டை MC ராஜா சமூக நீதி விடுதி மாணவர்கள் தெரிவித்தனர். சைதாப்பேட்டில் நாங்கள் சார் வந்தார், வந்து இது மாதிரி குறைகள்லாம் கேட்டார். நாங்களும் சொன்னோம், கூடி சீக்கிரம் ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டார். அதான் சார் CM சார் வந்தாங்க, ரூமில் எல்லாம் வந்து குறைகள்லாம் கேட்டாங்க. குறைகள்லாம் சொன்னோம். சாப்பாடு சரியில்லை, பாத்ரூம் கதை சரியில்லை அப்படின்னு சொன்னோம். எல்லாம் சார் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க சார். கரூர் காவல் கண்காணிப்பாளர் ஹரிஹரன் பிரசாத் குளித்தலை காவல் நிலையங்களில் திடீர் ஆய்வு செய்தார். தொடர்ந்து குளித்தலை பேருந்து நிலையத்தில் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். குறிப்பாக பெண்கள் பாதுகாப்புக்கான காவலன் செயலியின் அவசியம் குறித்து பயணிகளிடம் விளக்கினார். மேலும் தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனத்தில் குழந்தையுடன் சென்றவர்களிடம் பாதுகாப்பான பயணத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி அறிவுரை வழங்கினார். இந்த நிகழ்வில் DSP மணிகண்டன் உள்ளிட்ட காவல் அதிகாரிகள் உடனிருந்தனர். தாராபுரம் வழக்கறிஞர் முருகானந்தம் கொலை வழக்கில் கேரளாவைச் சேர்ந்த 3 பேரை தனிப்படை காவல்துறையினர் திருப்பூர் ரயில் நிலையத்தில் கைது செய்தனர். முக்கிய சாட்சியான தொழிலதிபர் தங்கவேலை கொலை செய்யும் என்ற வழக்கில் மலப்புரத்தைச் சேர்ந்த ரின்ஷாத், ஷமீம் ஆகியோரும் காசர்கோட்டைச் சேர்ந்த ராஷினும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வழக்கில் இதுவரை கைதானோர் எண்ணிக்கை 27ஆக உயர்ந்துள்ளது. வழக்கறிஞரும் மாற்றுத்திறனாளிகள் உரிமை ஆர்வலருமான முருகானந்தம் கடந்த ஆண்டு கூலிப்படையினரால் கொல்லப்பட்டார். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அஷ்டவராகி அம்மன் கோயிலில் 27,000 கண்ணாடி வளையல்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. மருதாணி மற்றும் மருதாணி பூக்களை படைத்து திரளான பக்தர்கள் அம்மனை தரிசித்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் தேவூர் திரௌபதி அம்மன் கோயிலில் குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது. உலக அமைதி மற்றும் விவசாயம் செழிக்க வேண்டி நடைபெற்ற இந்த பூஜையில் ஏராளமான பெண்கள் விளக்கேற்றி வழிபட்டனர்.
ஆடிப்பிறப்பையொட்டி திருவாரூர் ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயத்தில் மாணிக்கவள்ளி அம்மனுக்கு 5000த்திற்கும் மேற்பட்ட சாக்லேட்டுகளால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. மஞ்சள், பால், தேன் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றதை அடுத்து மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர். பெண்களுக்கான தரமான வேலைவாய்ப்பு செயல் திட்டத்தை வடிவமைக்க ஆலோசனை நிறுவனங்களை தேர்வு செய்ய தமிழக அரசு டெண்டர் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் பெண் தொழிலாளர் பங்கேற்பு விகிதத்தை உயர்த்தவும் பாதுகாப்பான வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்கு ஆலோசனை வழங்க தேர்வு செய்யப்படும் நிறுவனம் 6 வாரங்களுக்குள் பெண்களின் வேலைவாய்ப்பு தடைகள், பாதுகாப்பு, போக்குவரத்து மற்றும் தங்குமிடம் போன்ற சவால்களை ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். இதில் பங்கேற்க குறைந்தபட்சம் 3 கோடி ரூபாய் ஆண்டு வருமானம் மற்றும் சமூக மேம்பாட்டு திட்டங்களில் அனுபவம் கொண்ட நிறுவனங்கள் தகுதியானவை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆணிவார ஆஸ்தானத்தையொட்டி திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சம்பிரதாய முறைப்படி புது வரவு செலவு கணக்கு தொடங்கப்பட்டது. இதையொட்டி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் இருந்து கொண்டுவரப்பட்ட பட்டு வஸ்திரங்கள், மங்கள பொருட்கள் ஏழுமலையானுக்கு சமர்ப்பிக்கப்பட்டன. தமிழக அமைச்சர் ரமேஷ் மற்றும் அறநிலையத்துறை அதிகாரிகள் கோவில் மரியாதையுடன் ஊர்வலமாக கொண்டு சென்று ஏழுமலையானுக்கு சமர்ப்பித்தனர். ஆடி மாத முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் உள்ள அம்மன் கோவில்களில் காலை முதலே பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. புதுக்கோட்டை கோவில்பட்டி திரிசூல பிடாரியம்மன் கோவிலில் அம்மனுக்கு வேப்பிலை அலங்காரமும், கடலூர் தரைக்காத்த காளியம்மன் கோவிலில் பெண்களின் சிறப்பு விளக்கு பூஜையும் வெகு விமரிசையாக நடைபெற்றன. இதேபோல திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் மற்றும் தீச்சட்டி ஏந்தி ஊர்வலமாக சென்று முத்துமாரியம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து நேர்த்திக்கடனை செலுத்தினர். ஆடி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற திருவப்பூர் அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவிலில் விளக்கு பூஜை விமரிசையாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் நூற்றுக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டு ஒரே நேரத்தில் மந்திரங்கள் ஓதியவாறு விளக்கேற்றி கூட்டு வழிபாட்டில் ஈடுபட்டனர். ஆடி வெள்ளியை முன்னிட்டு அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாயூரநாதர் கோயில் யானை அபயாம்பிகை 60 வயதை நெருங்குவதால் அதற்கு ஓய்வளித்து மறுவாழ்வு மையத்திற்கு அனுப்ப கோரி தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. குஜராத்தைச் சேர்ந்த அலோக் அஸ்வினி குப்தா என்பவர் தாக்கல் செய்த மனுவில் யானை மோசமான நிலையில் பராமரிக்கப்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டது. அதற்கு கோயில் யானை நல்ல முறையில் எந்த காயமுமின்றி பராமரிக்கப்பட்டு வருவதாக வனத்துறை சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. தொடர்ந்து 50 ஆண்டுகளுக்கும் மேலாக கோயிலில் இருக்கும் யானையை வேறு இடத்திற்கு மாற்றுவது அதன் உயிருக்கே ஆபத்தாக முடியும் என்ற விலங்கின ஆர்வலர்களின் வாதத்தை ஏற்ற நீதிபதிகள் வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கிளைச்சிறையில் மர்மமான முறையில் உயிரிழந்த மாற்றுத்திறனாளி சபரிவர்மனின் உடல் 5 நாட்களுக்கு பிறகு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. 10 லட்சம் ரூபாய் நிவாரணம், குடும்பத்தினருக்கு தற்காலிக அரசு வேலை மற்றும் இலவச வீட்டுமனை வழங்கப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் உறுதியளித்தது. மேலும் உடற்கூராய்வு வீடியோவை காட்டியதை அடுத்து சபரிவர்மனின் உடலை பெற்றுக்கொண்ட உறவினர்கள் உடனடியாக கோரிக்கையை நிறைவேற்ற கோரி உடலுடன் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இதனையடுத்து 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதிக்கான காசோலை, 2 சென்ட் வீட்டுமனை பட்டா மற்றும் ஊரக வளர்ச்சித்துறையில் சபரிவர்மனின் மனைவிக்கு தற்காலிக பணியாணை உள்ளிட்டவற்றை கோட்டாட்சியர் முருகன் வழங்கினார். பின்னர் உறவினர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டில் தேங்கியுள்ள மணல் திட்டுகளை அகற்றி தண்ணீரை தேக்க விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். மணல் சரிவர அகற்றப்படாததால் மழைக்காலங்களில் 2 அடி கூட நீரை தேக்க முடியாமல் மழை நீர் வீணாக கடலில் கலப்பதாகவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். விழுப்புரம் செஞ்சி அருகே சண்டிசாட்சி கிராமத்திற்கு செல்லும் 2.5 கிலோமீட்டர் சாலை கடந்த 5 ஆண்டுகளாக பழுதடைந்திருப்பதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. பேருந்து மற்றும் ஆட்டோ சேவைகளின்றி பள்ளி மாணவர்கள் அவதியடைந்துள்ளதாகவும் சாலையை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்றும் மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இது தொடர்பாக வல்லம் வட்டார வளர்ச்சி அலுவலர் பிரபுசங்கரிடம் கேட்டபோது புதிய கோப்புகள் தயார் செய்யப்பட்டு உயரதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக, விரைவில் சாலை அமைக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார்.
வங்கக்கடலில் காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் புதுக்கோட்டை மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்களுக்கு மறு உத்தரவு வரும் வரை கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் மீனவர்கள் தங்கள் படகுகளை கரைகளிலேயே பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கவும் மீன்பிடி சாதனங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருப்பூரில் குடியிருப்பு மற்றும் பள்ளிகள் அருகே செல்போன் டவர் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கட்டுமான பணிகளை தடுத்து நிறுத்திய மக்களுடன் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை கைவிடச் செய்தனர். தேதி வெளியாக உள்ள ஜனநாயகன் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி பனிமய மாதா பேராலயத்தின் 444வது ஆண்டு திருவிழா வரும் 26ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 10 நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் அரசின் அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்படும் என கூறினார். ஜனநாயகன் திரைப்படம் வெளியாவது குறித்து மக்கள் மகிழ்ச்சியோடு இருப்பதாக ஸ்ரீநாத் குறிப்பிட்டார். சென்னை பல்லாவரம் அருகே திருநீர்மலை பகுதியில் நிலவும் இனாம் நில பிரச்சினைக்கு தீர்வு காண அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். திருநீர்மலை பகுதி மக்கள் தங்கள் நிலங்களுக்கு பத்திரப்பதிவு மேற்கொள்ள பதிவுத்துறையை அணுகும்போது இனாம் நிலம் தொடர்பான சிக்கலை காரணம் காட்டி பதிவு செய்ய முடியாது என்று தெரிவிப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் வீடு, நிலம் வாங்குவது, விற்பது, வங்கிக் கடன் பெறுவது உள்ளிட்டவற்றில் கடும் சிரமம் ஏற்படுவதாகவும் கூறுகின்றனர். இது தொடர்பான பொதுமக்களின் ஆலோசனைக் கூட்டத்தில் அரசும் பதிவுத்துறையும் விரைந்து நடவடிக்கை எடுத்து பத்திரப்பதிவில் உள்ள தடைகளை நீக்க கோரிக்கை விடுக்கப்படுகிறது. தமிழகத்தில் வட்டாட்சியர் அலுவலகங்களில் நடந்த சோதனையில் கணக்கில் வராத 82 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திருவள்ளூர், திருவண்ணாமலை, அரியலூர், கள்ளக்குறிச்சி, ஈரோடு, தென்காசி உட்பட 35 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையின் போது கணக்கில் வராத 13,78,250 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. அதே சமயம் இந்த சோதனையில் அதிகாரிகள் சிலர் டிஜிட்டல் பரிவர்த்தனை மூலம் லஞ்சம் வாங்கியதும் அம்பலமாகியுள்ளது. அதன்படி ஜிபே மூலம் செய்யப்பட்ட 68,32,582 ரூபாய் மதிப்பிலான சந்தேகத்திற்கிடமான டிஜிட்டல் பரிவர்த்தனைகளும் கண்டறியப்பட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை கூறியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டில் தேங்கியுள்ள மணல் திட்டுகளை அகற்றி தண்ணீரை தேக்க விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். மணல் சரிவர அகற்றப்படாததால் மழைக்காலங்களில் 2 அடி கூட நீரை தேக்க முடியாமல் மழைநீர் வீணாக கடலில் கலப்பதாகவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். விழுப்புரம் செஞ்சி அருகே சண்டிசாட்சி கிராமத்திற்கு செல்லும் 2.5 கிலோமீட்டர் சாலை கடந்த 5 ஆண்டுகளாக பழுதடைந்திருப்பதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. பேருந்து மற்றும் ஆட்டோ சேவைகளின்றி பள்ளி மாணவர்கள் அவதியடைந்திருப்பதாகவும் சாலையை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்றும் மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இது தொடர்பாக வல்லம் வட்டார வளர்ச்சி அலுவலர் பிரபுசங்கரிடம் கேட்டபோது புதிய கோப்பு தயார் செய்யப்பட்டு உயரதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் விரைவில் சாலை அமைக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். 23ஆம் தேதி வெளியாக உள்ள ஜனநாயகன் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் தெரிவித்தார். தூத்துக்குடி பனிமய மாதா பேராலயத்தின் 444வது ஆண்டு திருவிழா வரும் 26ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 10 நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் அரசின் அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்படும் என கூறினார். ஜனநாயகன் திரைப்படம் வெளியாவது குறித்து மக்கள் மகிழ்ச்சியோடு இருப்பதாக ஸ்ரீநாத் குறிப்பிட்டார்.